ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து செயின் லூப்ரிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அது ஒரு சாதாரண விஷயம் நினைப்பீங்க. லைக் சர்வீஸ் சென்டரில் விட்டா, அதுக்கப்புறம் வந்து ஷோரூமில் விட்டாக்கா ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டில் பண்ணுறதே பெஸ்ட்டு தான். அது என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து செயின் ரஸ்ட் கிளீனரு அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கினீங்கன்னா 150 ரூபா 100 ரூபா அந்த ரேட் இருக்கும். ஸோ நான் எப்படி நான் வந்து இது மாதிரி ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ண வரேன். இன்றைக்கி தான் வந்து புதுசாக ஒரு ப்ரெஷ் ஒன்று வாங்கினேன். நான் வந்து புதுப்பேட்டையில் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ண போகிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக்சுவலாக நான் ட்ரெடிஷ்னலாக கெரோசின் தான் யூஸ் பண்ணுறேன். கெரோசின் தான் ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இதுவா, இது 20,000. அந்த செயின் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரஸ்ட் இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. நம்ம செயின் ஸ்ப்ரே அடிக்கிறதால அந்த வண்டி மண்ணெலாம் போகிறதால அந்த மண்ணெலாம் ஒட்டி என்ன ஆகுனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது ஃபுல்லாக ரஸ்ட்டு எனக்கு இருக்கும். அதனால ஓட்டியில் அந்த கரை சவுண்ட்லாம். ஸோ இது க்ளீன் பண்ணோன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே அடிக்கணும். நீங்கள் இதோட ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அது கல் மாதிரி ஆகிடும். இந்த மண்ணெல்லாம் செயின்ஸ் வந்து அப்புறம் செயின்ஸ் ப்ராக்கெட்டே மாற்றுற மாதிரி ஆகிடும். 3500 நினைக்கிறேன் சர்வீஸ் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் புது செயின்ஸ் ப்ராக்கெட் எல்லாமே சேர்த்து சர்வீஸ் சென்டரில். ஸோ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணணும். எப்படி செயின் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த கரெக்டாக அந்த செயின்ஸ் பேக்கெட் பின்னாடி வச்சு பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணேன். ஒரு 1 மினிட் தான், 1 to 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். மேலேயும் இது மேலேயும் கீழேயும் லைக் திஸ். இப்படி மேலேயும் கீழேயும் வச்சு பண்ணேன். அந்த ரெஸ்ட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ மண்ணாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், திரும்ப வண்டி இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு அந்த வீல் சுத்தையில் துணியை வச்சு துடைக்கணும். துடைச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலே இருந்த ரஸ்ட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து வி ஆர் குட் டு கோ. துணியை வச்சு நான் என்ன பண்ணேன், அந்த துணியை லைட்டாக பிடிச்சிட்டு அந்த வண்டியை ரெண்டு பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னாவே. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கை உள்ளே போய் மாட்டேங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த பிடிச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த கெரோசின்லாம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம செயின் ஸ்ப்ரே அடித்தோன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நீங்கள் வேறு இந்த செயின் ஸ்ப்ரே, அந்த செயின் ரஸ்ட் கிளீனரு, இந்த ஸ்ப்ரேலாம் அடிச்சிங்கன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ், காஸ்ட்டும் கிடையாது, ஈஸியாகவும் பண்ணலாம். மேக்ஸிமம் எனக்கு இன்னும் 15 நிமிஷம் ஆகிருக்கும். இந்த வீடியோலாம் எடுக்கிறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. மற்றபடி ஒரு 10-15 நிமிஷம் வேலை தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த செயின் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அந்த ரஸ்ட்லாம் போயிருந்துச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ரொம்பவும் அடிக்கக்கூடாது, கரெக்டாக தான் அடிக்கணும். ஏன்னா ரொம்ப அடித்தாலுமே அதில் வந்து நிறைய டஸ்ட் ஈஸியாக படும், ரொம்ப லூஸ் ஆகிடும்.
ஸோ வந்து செயின் ஸ்ப்ரே கரெக்டாக தான் அடிக்கணும் லூப்ரிகண்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.